நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம தமிழ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்ட போகிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அது என்ன பிரச்சனை எது என்னன்னு பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இங்கே வந்து எல்லாருமே பாட்டு பாடி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, மேலே வந்து மனோ மட்டும் எல்லாத்தையுமே புரட்டி போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஃபைல் எல்லாமே தேடிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா ஒரு சுருக்கு பை மாதிரி கிடைக்கிது அவங்களுக்கு. அந்த பையை எடுத்து பார்த்துட்டு இது என்ன பையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே கையை விட போகிறாங்க. டக்குன்னு பார்த்தா கரண்ட் வந்துடுது. ஐயோ கரண்ட் வந்துருச்சு, இப்போ மேலே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க உலசதெல்லாம் திருப்பி எல்லாமே இருந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா கீழே வந்து பிள்ளைகளாக கரண்ட் வந்துருச்சு, எல்லாருமே போய் தூங்குங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாட்டி சொல்கிறாங்க. சரி பாட்டி போய் தூங்குறோம், குட் நைட் குட் நைட்னு சொல்லிட்டு பாட்டிக்கு எல்லாருமே குட் நைட் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம தமிழ் இருக்காங்கல்ல, குழந்தைகளா இருங்க, என்ன பாட்டிக்கு மட்டும் குட் நைட் சொல்கிறீங்க, அப்பாவுக்கும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே உடனே குழந்தை எல்லாருமே அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் வேண்டாம் வெறுப்பாக சொல்லிகிட்டே போகிறாங்க குட் நைட் குட் நைட்னு. இவரும் குட் நைட் சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கடுத்து எல்லாருமே போய் தூங்கிடுறாங்க. நம்ம தமிழ் மட்டும் எல்லாத்தையும் போய் படுக்க வச்சுட்டு தூங்க வச்சுட்டு லைட்டெல்லாம் அமர்த்திட்டு அவங்க ஒரு ரூமில் போய் படுத்து தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் வந்து நம்ம தமிழ் வந்து தேவதை கதை அந்த பாட்டு இருக்குல்ல, அதை வந்து படித்து நம்ம காலையில் ரூமை விட்டு வெளியில் வராங்க. நம்ம வெளியில் இவங்களும் வெளியில் வந்து அந்த பாட்டை படித்து கொஞ்சம் வெக்கப்பட வைக்கிறாங்க. அந்த சீன்லாம் கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். இவங்களும் வெக்கப்பட்டு உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போய் எழில் போய் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்த சீனில் வந்து குழந்தையெல்லாம் ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ் எல்லாத்தையுமே கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. கவின் மட்டும் கிளம்பாமல் அப்படியே படுத்துக்கிட்டே இருக்காரு. எந்திரிடா கிளம்புடா, உன்னை கிளப்புறதான் பெரிய வேலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம தமிழ் சொல்கிறாங்க. சரி சரி நீங்கள் கிளம்புங்க, நான் கரெக்டான நேரத்துக்கு நான் கிளம்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நேரம் ஆயிடுச்சு இது கவின், சீக்கிரமாக கிளம்பு அப்படிங்கிற மாதிரி தமிழ் சொல்கிறாங்க. உடனே வந்து நம்ம அஞ்சலி வந்து சொல்கிறாங்க, இன்றைக்கி ஸ்கூலில் வந்து பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் இருக்குது, அதனாலேயோ என்னமோ நம்ம கவின் வந்து கிளம்பவே மாட்டேங்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் என்ன பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்னா எனக்கு என்ன பயமா? அதெல்லாம் எனக்கு பயமே கிடையாது, நான் கிளம்பிக்கிடுவேன் சரியா, நீ பேசாமல் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம அஞ்சலி வந்து சொல்கிறாங்க, தமிழ் என்னோடய பிறந்தநாள் டேட்டு நெருங்கிட்டே இருக்குது, நீ கண்டுபிடிச்சிட்டியா இல்லையா என்னைக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அஞ்சலி கேட்காங்க. அதுக்கு தமிழ் வந்து சொல்கிறாங்க, இல்லையே நான் இன்னும் சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்றேன் சரியா அப்படிங்கிற மாதிரி தமிழ் சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, சீக்கிரமாக கண்டுபிடிச்சிரு சரியா அப்படிங்கிற மாதிரி வந்து தமிழ் சொல்கிறாங்க. நீ ஒன்றும் கவலையே படாத, உன் பிறந்தநாள் தேதி கண்டுபிடிச்சி உனக்கு வந்து கண்டிப்பாக சர்ப்ரைஸ் பண்ணுறது என்னோடய வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா நம்ம இவங்க இருக்காங்களா, அபி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, என்ன வேலை நம்ம தமிழ் கூட வந்து ஒன்று அதாவது ரொம்ப க்ளோஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம், ஆனால் அதெல்லாம் கேட்காம ரொம்ப க்ளோஸ் ஆகிக்கிட்டு இருக்காளே அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் வந்து நம்ம கவின் வந்து இவருன்னு கீழே ஓடி போகிற மாதிரி காட்டுறாங்க. கீழே ஓடி போயிட்டு நம்ம மனோ இருக்காங்கள்ல அவங்ககிட்ட சொல்கிறாங்க, ஆண்டி நீங்கள் சொன்னீங்கல்ல, அதாவது ரேங்க் கார்டில் வந்து நீயே கையெழுத்து போட்டுரு, அப்பாவுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்களே, நான் அது மாதிரி கையெழுத்து போட்டேன், ஆனால் இன்றைக்கி பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் இருக்குது, அப்பா வந்தாலும் நான் மாட்டிக்கிடுவேன், என்ன பண்ணுறேன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, இன்றைக்கி அப்பா வருவார், அப்பா கூட நானும் வரேன், வந்துட்டு உன்னை காப்பாற்றுறது தான் என்னோடய வேலை சரியா அப்படிங்கிற மாதிரி அந்த மனோ சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, நீங்கள் வந்தால் தான் எனக்கு நான் போவேன் ஸ்கூலுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ கண்டிப்பாக போ, நான் வந்து உன்னை காப்பாற்றிடுவேன் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது, இவ்வளோ நேரம் வந்து எனக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டாம்னு தோணிக்கிட்டு இருந்துச்சு, இப்போ நீங்கள் வருவீங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்து அந்த வேலைக்காரி செல்வி இருக்காங்களா, அவங்க சொல்கிறாங்க, அம்மா நீங்களே இது பண்ணிவிட்டு நீங்களே அவங்கள மாட்டி விட போகிறீங்களம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், அவன் வந்து இன்றைக்கி கண்டிப்பாக மாட்ட போகிறான், அவங்க அப்பாட்ட மாட்டிட்டு அவன் எழில் வந்து சொல்ல போகிறான், திருப்பி கொண்டு போய் குழந்தைகள்லாம் ஹாஸ்டல்லே விட்டுருவோன்னு சொல்ல போகிறான், அதான் நடக்க போகுது பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீனில் காலையில் எல்லாருமே ஸ்கூலுக்கு கிளம்புற டைம் ஆயிடுச்சு, எல்லா குழந்தைகளாம் வாங்க லேட் ஆகிடுச்சு அப்படின்னு தமிழ் கத்துறாங்க. எல்லாருமே மாடியிலேருந்து இறங்கி வராங்க. கவின் மட்டும் காணோம். எங்கே கவின் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கவின் கவின் அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. கவின் மேலேருந்து இறங்கி வரான். என்ன கவின் லேட் ஆகிடுச்சு வரமாட்டியா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டாங்க. என்ன லேட்டானா நீ என்ன விடவா போகிற, என்னை தான் விட மாட்டேயே அப்படிங்கிற மாதிரி கவின் புலம்பிக்கிட்டே வராங்க. வந்தோடனே எல்லாருமே ஐடி கார்டு எடுத்தாச்சு, காலையில் சாப்பிட்டாச்சா, பழங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஒவ்வொருத்தங்களாம் செக் பண்ணுறாங்க. இவங்க தமிழ் செக் பண்ணுறதை அங்கிட்டிருந்து பார்த்துட்டு நம்ம எழிலோட அம்மா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நல்லா பிள்ளைகளை நல்லா பார்த்துக்கிறாளே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. எல்லாம் செக் பண்ணிவிட்டு எல்லாம் புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் எடுத்தாச்சு அப்படின்னு குழந்தைங்க சொல்கிறாங்க. கவின் நீ லேட்டாக வந்த, நீ சாப்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அதெல்லாம் சாப்பிட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி கவின் சொல்கிறாங்க. ராமையண்ணே அப்படின்னு கூப்பிட்றாங்க. உடனே ராமையா வராரு. குழந்தையெல்லாம் பத்திரமா கூட்டு போயிட்டு வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாத்தையும் அனுப்பி வைக்காங்க. அனுப்பி வச்சுட்டு நம்ம தமிழ் வந்து மாடிக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம எழிலோட அம்மா வந்து ரொம்ப நாளாக அந்த சந்தோஷம் தான் வீட்டுக்குள்ளே குறைஞ்சிக்கிட்டு இருந்தது, எப்படியோ கடவுள் வந்து தமிழ் அனுப்பி வச்சு நம்ம குடும்பத்தில் வந்து சந்தோஷத்தை வர வச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எழிலோட அம்மா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் மனோவை போய் எழில்கிட்ட பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. எழில் எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, இது என்ன கேள்வி, ஹாஸ்பிட்டலுக்கு தான், இன்றைக்கி நிறைய சர்ஜரி இருக்குது, போய் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் இருக்குது குழந்தைகளுக்கு, அது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அதெல்லாம் தெரியும், நான் வந்து ஃபோன்லேயே பேசிட்டேன், இன்னொரு நாள் போய் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன எழில் பேசுகிற,
பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்னா கண்டிப்பாக வந்து பேரண்ட்ஸ் போய் டீச்சர்கிட்ட வந்து குழந்தைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும். அது இன்னொரு நாள் போனது எப்படி முறையாகுமா? இன்றைக்கி தான் எல்லா டீச்சர் இருப்பாங்க, எல்லா பேரண்ட்ஸ் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைங்க எல்லாம் பேரண்ட்ஸ் இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருப்பாங்க. வா நம்ம பேரண்ட்ஸாக போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது பேரண்ட்ஸா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லை நீ அப்பாவை போ, நான் அவன் ஃப்ரெண்டாக வரேன், சேர்ந்து போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஓ நீ சொல்கிறது சரி தான், சரி வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் இறங்கி வராங்க. கீழே வந்து எழிலோட அம்மா இருக்காங்க. எங்கேப்பா போகிறீங்க அப்படின்னு கேட்டோடனே பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் போகிறோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இரு தமிழையும் கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி எழில் கேட்காரு. அவள் தானே குழந்தைகளை பார்த்துக்கிறா, குழந்தைகளை பற்றி அவளுக்கு தெரிஞ்சுக்கணும், அதனால் தமிழையும் கூட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு எழிலோட அம்மா சொல்லிடுறாங்க. சரிம்மா நீ சொன்னது கரெக்டு தான், தமிழையும் நான் சேர்த்து கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ் வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்றா போகிற மாதிரி காட்டுறாங்க. அதாவது காரில் வந்து எழிலும் மனவும் முன்னாடி உட்காந்துருக்காங்க. நம்ம எழில் வந்து கார் ஓட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு. நம்ம பின்னாடி வந்து தமிழ் உட்காந்துருக்காங்க. மனம் வந்து வயிறு எறிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்கே போனாலும் வந்து தொல்லை தாங்க முடியல, ஒட்டிக்கிட்டு பின்னாடியே வந்துடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டே போகிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடை முடிச்சிடுறாங்க.